கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். பரிசுத்தமாக்கி நீரே பரலோக ராஜாவே, கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே கர்ப்பத்திலியா நீங்க நல்லவரையா, பரிசுத்தமாக்கி நீரே பரலோக ராஜாவே. உம்மை போல யாரும் இல்லை இயேசுப்பா, உங்க அன்பை போல எதுவும் இல்லை இயேசுப்பா. உங்க போல யாரும் இல்லை இயேசுப்பா, உங்க அன்பை போல எதுவும் இல்லை இயேசுப்பா. பெற்றதாய் உற்சாகமாக உறவுகள் மறந்தாலும் நம் தேவனை துதிப்போமானால் நிச்சயமாய் தேவனுக்கு பிரியமாய் இருக்கத்தக்கதாக தேவன் நடத்துவார். மற்றவர்களை பார்க்காதபடிக்கு என்னை நடத்தி வந்த தேவனை நோக்கி பார்த்த ஆண்டவரே, சொல்லி முடியாது நாதா, உன் அன்பு அள்ளி தீராது. எத்தனை துரோகியா இருந்த போதிலும் என்னை தள்ளிவிடாதபடிக்கு இன்றும் என்னை நடத்துகின்ற உன் அன்பை நினைக்கின்ற ஆண்டவரே, உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் தாமே இந்த காலை வேளையில் எங்களோடு கூட பேசுங்க என்று சொல்லுவோமானால் நிச்சயம் கர்த்தருடைய சத்தம் நம் செவிகளிலே துணிக்கும். எடுத்து வாசிப்போம். இந்த நாளிலும் தேவன் ஆதாரமாய் கொடுத்த வசனத்துக்கு நேராய் கடந்து செல்வோம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தின் 3வது அதிகாரம் 17-18 எல்லாருமே எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தின் கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் என்ன பண்ண போறோம், மகிமை அடைவோம் என்று சொல்லத்தக்கதாக பவுல் இன்னொரு விஷயத்தையும் இங்க 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தின் 8வது வசனத்தில் சொல்லுகின்றார். என்னமா, ஒழிந்து போகிற மகிமை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட, நல்லா புரிஞ்சுங்க, மோசே செய்த ஊழியத்தை குறித்து கொஞ்சம் இங்க டெனாமினேஷன் கொடுத்து சொல்றப்பா, அங்க ஆவி அற்ற காரியம் இருந்த போதிலும் ஒழிந்து போன ஊழியம் அப்படி இருக்குமானால், இன்று ஆவியை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு தேவனுக்கு பிரியமாக இருக்கத்தக்கதாக அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் எப்படியாப்பட்ட ஊழியத்தை செய்கின்றோம் என்ற அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்குமானால், ஒழிந்து போகின்ற மகிமை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எத்தனை அதிக. அல்லேலூயா. இது ஆவிக்குரிய ஊழியமா இருக்கிறபடியினால் மகிமை நிறைந்ததா இருக்கிறது. நான் இங்கே மற்றவர்களை பார்க்காதபடிக்கு நான் பார்க்க வேண்டியது யாரைத்தான்? தேவனை மட்டும்தான் பார்க்கணும். ஆண்டவரே, நான் உன்னை ஆவியில உணர்ன ஆண்டவரே, அதற்காகத்தான் எங்களை அழைத்து வந்தீங்க. இங்க அழைப்பு இல்லாம ஒரு ஜனமும் வரப்போவது இல்ல. அதே மாதிரி ஆவி இல்லாம தேவனை தேடவோ அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு சலிச்சிடும். அது மற்றவங்களுக்கு எப்படி என்னை இழைத்து போக பண்ணிவிடும். பொறுமையா போகலாம், எப்போ வேணாலும் போகலாம், ஆண்டவர் தானே தர அப்படின்ற காரியத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்திவிடும். அப்படி இல்லாதபடிக்கு ஆவிக்குரிய ஊழியத்தில் அழைக்கப்பட்ட நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் இருக்கத்தக்கதாக. அல்லேலூயா. ஆண்டவர் இன்று நம்மை அழைக்கிறார். அங்க பவுல் அழகா சொல்றப்பா, ஒழிந்து போகின்ற மகிமை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உடையதாய் இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும்.
அதனால தான் என்னவோ தெரியல, நோவா காலத்திலே யாரும் தெரிந்து கொள்ளாத போது நோவா தேவனை தெரிந்து கொண்டார். தேவனோடு கூட இசைந்திருக்கத்தக்கதாக ஒரே ஒரு மனுஷன்தான். அப்போ நோவா சொல்லிருக்கலாம் இல்லைங்களா, 6வது அதிகாரத்தில் நீங்க போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே நோவா என்ன சொல்லிக்கலாம், அப்பா நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிற ஆண்டவரே, பரவாயில்ல. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. இங்க பெரிய திரளான கூட்டத்தை தேவன் என்ன பண்ணல, எதிர்பார்க்கல. ஒரு மனுஷன் உண்மையா தேவனை தேடினாலும் அது ஆவிக்குரிய ஊழியம் என்பதை இன்று தேவன் சொல்ல விரும்புகின்றார். அல்லேலூயா. நான் உண்மையா தேடுறேனா, தேவனுக்கு பிரியமா தேடுறேனா, ஆவியோடு எப்படி தேடணும்? ஆவியும் இருக்கணும், உண்மையும் இருக்கணும். முதல்ல எதுதான் இருக்கணும்? ஆவி இருந்தால் தான் உண்மை இருக்கும். எனக்குள்ள ஆவியே இல்லைன்னா என்ன பண்ணது, நான் யாரிடத்திலும் தேவனா இருந்தாலும் அங்கே உண்மையா இருக்க மாட்டேன். ஆவிக்குரிய ஊழியமாகிய இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாய் இருக்கிறோம் என்பதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. அங்கே மற்ற எல்லாரை காட்டிலும் தேவனோடு கூட நோவா என்ன பண்ணியிருந்தாரா, சஞ்சரித்து கொண்டிருந்தார். அந்த அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்றாங்க சஞ்சரிப்பு? இந்த நோவா வாக்கு சஞ்சரிப்புன்னதுக்கு வாக் வித் காட்னு வருதுங்களா. தேவனோடு கூட அவர் என்ன பண்ணியிருந்தாராம். எல்லாரும் இல்லை, ஒரே ஒரு மனுஷன். நம்ம இங்கே பெரிய ஒரு கூட்டமாக இருந்து தேவனோடு கூட நடப்பதல்ல. சில கூட்டம்லாம் பார்த்துக்கிறீங்களா, சீசனுக்கு மட்டும்தான் சேரும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நம்முடைய தேவன் சீசன் காடு இல்லை. அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இவர் மரண பரியந்தம் என்னை கடைசி நாட்கள் வரைக்கும் நடத்துகின்ற எப்படிப்பட்டவர்? நல்ல தேவன். பக்கத்தில் கைப்பிடிச்சு, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது ஆதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. ஆதி தேவன் உன்னடைக்கலமே. இவர் ஏதோ சீசன் கார்டு இல்ல, இந்த தேவன் என்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். இவர் என் மரண பரியந்த என்னை நடத்த போறார்னா நான் கும்பலா போக போறேன்னு அர்த்தம் கிடையாது. எத்தனை பேர் சொல்லுங்க, நாங்க கும்பலா தான் போய் சேருவோம். அல்லேலூயா. கும்பலா வந்து நிற்பாங்க, நம்ம சேரும் போது என்ன பண்ணுவாங்க, கும்பலா வருவாங்க. ஆனா நம்ம கும்பலா போய் என்ன பண்ண மாட்டோம், சேர மாட்டோம். ஒன்றும் செய்யலாம். எங்கள் பெரியம்மா, நான் கடந்த நாட்களில் எங்கள் பெரியம்மா போய் பார்க்க போயிருந்தேன். ரொம்ப கொஞ்சம் வயசாயிடுச்சு, பாத்ரூமில் விழுந்து கால் உடஞ்சிச்சான். அவங்க சொல்லியிருந்தாங்க, கோவிட்லேருந்து மகன் நான் பந்தியே எடுக்கலை அப்படின்னாங்க. சரி ஓகேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஜெபம் பண்ணிட்டேன். என்ன பண்ணேன், ஏசப்பா போய் பந்தி கொடுக்க சொன்னார், நான் கொடுத்துட்டு வந்தேன். அப்போ அவங்க அந்த சம்பாஷணை இருக்கும்போது சொல்கிறாங்க, மகன் நான் செத்துட்டேன்னா யார்கிட்டையும் விடாத, நீ என்னை எத்து போட்டுருனாங்க. அல்லேலூயா. ஆனால் அவங்க இன்னொன்று சொன்னாங்க, அங்கே என் அக்கா ஒருத்தி இருக்கிறா, அந்த கலரில் என்னை போச்சுரு, அந்த கலரில் நான் என்ன பண்ணேன், ஏன்னா அந்த கலரை க்ளோஸ் பண்ணியாச்சு. கும்பலில் ஒன்றா புதைக்கப்படலாமே தவிர கும்பலாக போய் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. அந்த கூட்டத்தோடு கூட போய் நான் அப்படி இருக்க முடியாது, நான் தனிப்பட்ட இதில் தான் போகணும். அப்போ இவர் மரண பரியந்தம் நம்மை நடத்த போறாருன்னா அந்த தேவனிடத்தில் நீ தனியாக தான் போக போறேன்னு அர்த்தம். யாரையும் என்ன பண்ண முடியாது. இங்கே பார்க்குற உன் உறவுக்காரங்களை, சொந்தக்காரங்களை, மகன் மகள், ஒருவேளை உன் கணவன் மனைவி, யாரையும் என்ன பண்ண முடியாது. நீனா இங்கேருந்து கூட்ட முடியாது. நீ போக சொல்ல எப்படி தான் போய் ஆகணும், தனியாக தான் போகணும். ஆனால் உன்னோடு கூட தேவன் வருவார். பக்கத்தில் கைப்பிடிச்சு நல்லா சிரிச்ச முகமாக சொல்லுங்க, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. நம்மை நடத்துகின்ற தேவனோடு கூட நாம் நடக்க பழகி கொள்ளணும். அதுதான் ஆவிக்குரிய ஊழியம். எத்தனை பேர் நடக்கிறாங்கன்னு அவசியம் இல்லை. நோவா யாரையும் பார்க்கல. அல்லேலூயா. நோவா என்ன பண்ணல, இங்க
யாரையும் பார்க்கல. நோவா தேவனோடு கூட என்ன பண்ணாரா? சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இட் வாஸ் வாக்கிங். அவர் என்ன பண்ணாரா? நோவாவோடு கூட தனியாக தான், அவர் கூட்டமா போல, அவர் பிள்ளைங்கள்லாம் கூட்டம் போல. பேழைக்குள்ள ஒன்றா என்ன பண்ணலாம்? நோவா இருந்தாரு, நோவா மனைவி இருந்துச்சு, பிள்ளைங்க இருந்தாங்க, பிள்ளைங்களுடைய மனைவி இருந்துச்சு, மிருக ஜீவன்கள் எல்லாம் இருந்தாங்க. ஆனா தேவனோடு கூட நோவா இருக்கும்போது எப்படிதான் இருந்தா? பக்கத்தில் கூட சொல்லுங்க, நானும் என் வீடும் என் வீட்டாரும் வென்றால் நானும் என் வீடும் என் வீட்டாரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சீதையாமல் ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சீதையாமல் சுமந்தீரே நன்றி. இந்நாள் வரை உபவினீரே, நினைவாயிருப்பவரே நன்றி நன்றி நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே சொல்லுவோமா? நன்றி நன்றி நன்றி, என்னை சீதையாமல் காத்தீரே நன்றி. அல்லேலூயா. தேவன் நம் நினைவாய் இருக்கிறார். பக்கத்துல கை கொடுத்துக்கொள்ளுங்க. நீங்க யார் நினைவா இருக்கிறீங்க? சர்ச்சில் வந்தாலும் நம்மளுக்கு என்ன வந்துச்சு? வீட்டை பத்தி நினைவு. போறதுக்குள்ள யாரும் உங்க வீட்டை பிடுங்கி எடுத்துன்னு போக மாட்டாங்க. பக்கத்தில் கை வச்சு நல்லா குளிக்க சொல்லுது, அங்கேயே தான் இருக்கும். நீ எப்படி விட்டு வந்தியோ அதே மாதிரி கலைஞ்ச வண்ணமாக தான் இருக்கும். அல்லேலூயா. உனக்காக நான் தேவதூதரா இறங்கி காரியத்தை செய்வார். நீ கர்த்தரை அன்பா தேடினா தானே. கேரளாவில் ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தார். சுவிசேஷ ஊழியராக இருந்த அவர் வேறு ஊருக்கு சுவிசேஷம் சொல்ல புறப்பட்டு போனாராம். அவர் வீட்டு கொல்லப்புறத்தில் ஒரு பெரிய வாழை மரம் இருந்துச்சான், அதில் கொலை தள்ளி இருந்துச்சான். அவர் தினமும் வந்து அதை பார்ப்பாராம். பார்த்துட்டு சொல்லுவாராம், ஆண்டவரே நீ எத்தனை அருமை நிறைந்த ஆண்டவர், என் வாழ்க்கையில் ஒருவேளை என்னிடத்தில் என் இல்லாமையை நினைத்து என் வீட்டில் இந்த வாழை மரத்தில் இவ்வளோ அழகாக இவ்வளோ பெரிய கொலையை தள்ள வச்சுட்டியா ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை எப்போ அது பழமாகன்னு சொல்லிட்டு காத்து கொண்டு இருந்தாராம். சுவிசேஷம் ஊழிய வந்தபடியினாலே பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராம பகுதிகளுக்கு போயிட்டு என்ன பண்ணாராம், சுவிசேஷ ஊழியம் செய்து விட்டு வீட்டுக்கு வந்தாராம். கதவுகளை திறந்து உள்ளே போனவர் அவருக்கு மனம்லாம் அந்த கொல்லப்புறத்திலே தான் இருந்தது. உள்ளே போய் கொல்லை பக்கம் பார்த்தாருன்னா வாழை கொலையை காணும். அல்லேலூயா. உடனே அவர் திரும்பி கோபமாக வந்தாராம். நடு வீட்டில் முழங்கால் படிக்கிட்டாராம். முழங்கால் படிக்கிட்டு சொன்னார், ஆண்டவரே நான் உன்னுடைய ஊழியக்காரன், நான் உன்னுடைய ஊழியமாக தான் கடந்து போயிட்டு இருந்தேன். நம்முடைய ஊழியம் என்று சொன்னீரே, நான் அதற்காக தான் போயிட்டு வந்தேன். என் வீட்டு கொல்லப்புறத்தில் இருந்த வாழை கொலையை ஒருத்தன் அறுத்துன்னு போயிட்டான். என்னால் இதை ஏற்றுக்க முடியல ஆண்டவருன்ட்டு நான் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறேன்னாரா. ஒருத்தன் சவுக்கடி வாங்கின அந்த கொலையை தூக்கின்னு ஓடியாரானா. ஐயோ யாரோ என்னை அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கு கொண்டு அந்த வாழை கொலையை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு, ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா, நான் தெரியாமல் உங்கள் வீட்டு கொல்லப்புறத்தில் செவரு குச்சி அந்த பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டேன், அந்த வாழை கொலையை எடுத்துகிட்டு போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டு அதை கொடுத்துட்டு போனான் அந்த இடத்துல. ஒருவேளை நீ தேவன் மீது அன்பாக இருப்பாயானால் தேவன் உன் வீட்டை என்ன பண்ணுவார்? நீங்களாம் போய் முழங்கால் படிக்கிட்டுறாதீங்க தயவு செஞ்சு. காணாமல் போச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்காது உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் எவ்வளோ அன்புன்னு தெரியும். பக்கத்தில் கை வச்சு சொல்லு, அன்பு தேவ அன்பு. அல்லேலூயா. அவ்வளோ அன்பு. நீங்கள் இங்கே வந்தாலும் யார் மேலே தான் அன்பு? சொல்லுங்க. இங்கே வந்தாலும் யார் மேலே தான்ப்பா அன்பு? நீதிமான் கூப்பிடும் பொழுது யார் கேட்குறாங்களா? நீதிமான் கூப்பிட்டா கர்த்தர் கேட்குறாரா? நீங்கள் பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. நீ கூப்பிட்ட கேட்குறாரா? உங்க வீட்டுக்காரு உன் பிள்ளைங்க கேட்குறாங்களா? அல்லேலூயா. இதுதான் நம்ம நிலை. நான் கர்த்தர் மீது அன்பாக இருப்பேன், ஆனால் கர்த்தர் என் மீது நினைவாக இருப்பார். அல்லேலூயா. இங்கே வந்து தேவ சமூகத்தில் ஒப்புக்கிட, ஆண்டவரே நான் உன் மேலே அன்பாக இருக்கேன் ஆண்டவரே.
அவரோடு ஒரு மனுஷன் இருக்கும்போது அவரை போலவே மாறிடுறானா. அல்லேலூயா. நோவா ஒருவேளை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அவரோடு கூட இருந்தபடியினால் தான் அவரை போல மாறிட்டான். நோவா இப்போ 8 பேர் தான் போகணும். 8 பேர் போறதுக்கு எவ்வளவு பெரிய பேழை வேண்டும், எவ்வளவு பெரிய இடம் இருந்தா போதும்? ஒரு 10க்கு 10 விடுங்க, நம்ம சர்ச்சு சைஸே வச்சுங்களேன். நம்ம சர்ச்சு சைஸுக்கு ஒரு பேழை கட்டினா நோவா குடும்பத்துக்கு போதுமா போதாதா? தாராளமா போதும். ஆனா அவன் தேவன் போலவே இருக்கிறபடினாலே தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சானா. எந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு, எந்த மனுஷனோ மனுஷியோ தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அந்த மனுஷன் மீதும் மனுஷி மீதும் தேவன் நினைவாயிருப்பார். அல்லேலூயா. நான் என்னதான் சபைக்கு வந்து ஜெபம் பண்றேன்ட்டு முழங்கால் படிக்கிட்டு 2 கையை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்னாடி இல்லை. நீ தேவ அன்போடு கூட இருந்த போற தேவனை தேடத்தக்கதாக இருதயத்தை தேவன் திருப்பி விடுவார். நீ எங்க போனாலும் அவன் வீட்டை அவர் பாதுகாப்பார். அந்த அடிவாயின் வந்த திருடன் சொன்னானா, யாரோ ஒரு தூதன் என்ன சவுக்கத்தை அடின்னு அடிக்கிறான். எதுக்குடா அவங்க வீட்டுல இருந்து நீ எடுத்துட்டு வந்த, அந்த ஊழியக்கார் வீட்டுல இருந்து எதுக்கு எடுத்துட்டு வந்து என்ன அடித்து கொண்டே இருக்கிறான். ஐயா தயவு செஞ்சு நிக்க சொல்லுங்க. அவர் உடனே ஜெபம் பண்ணாராம். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த அடி விழுற காரியமே நின்று போனதான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீ தேவனோடு கூட இருப்பாயானால் தேவன் உனக்கு உண்டானதை சுற்றி வேலி அடைப்பார். அல்லேலூயா. உன் இருதயம் அதன் மேல பற்றுதலா இருக்காது. இங்க வந்தா யார் மேல தான் நினைவா இருக்கணும்? பக்கத்துல கைப்பிச்சுக்கலுங்க. இங்க வந்தா யார் மேல நினைவா இருக்கணும்? அவர் உங்களை ராஜா மேல நினைவா இருந்தா தான் தேவன். அங்க நோவா பாருங்க, அத்தனை 1000 ஜனங்கள் இருக்கிறாங்க. 5வது அதிகாரத்துல 30-31 வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், தன் சொந்த ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். வாசிக்க பார்க்கலாம் 5வது அதிகாரம். 30 வாசிங்கம்மா. பெற்ற பின் 595 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். லாமேக்குடைய நாளெல்லாம் அவர் எப்படி வாழ்ந்தாரு? 777 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தார். அங்க வேதம் சொல்கிறது, அங்கே லாமேக்கு நோவாவை பெற்ற பின்பு 595 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்ற போது அவர்களுக்கு இல்லாத அன்பு நோவாவுக்கு அங்கே தேவன் மீது இருந்தது. அல்லேலூயா. நோவா தேவனை அதிகமா என்ன பண்ணாரா? புரிந்து கொண்டாரா. அங்கே சஞ்சரிப்பு என்று சொல்லுகிறது என்னென்னலாம் சொல்லப்பட்டது? நடமாடுதல், வாழ்தல், தரித்திருதல், அவரை நினைத்திருத்தல் என்று அர்த்தம். சஞ்சரிப்புக்கு இன்னொரு அர்த்தத்தை இன்னைக்கு காலை வேளையில நான் தேவ சமூகத்தில் வந்து வேதத்தை வாசிச்சு கொண்டு இருக்கும் போது கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். இந்த 4 அர்த்தம் மட்டும் இல்ல, ஆவிக்குரிய இன்னொரு அர்த்தமும் உண்டு. அல்லேலூயா. சஞ்சரிப்புக்கு இன்னொரு அர்த்தம் என்ன உண்டு? ஆவிக்குரிய இன்னொரு அர்த்தம் உண்டு. முதல்ல 4 அர்த்தத்தை சொல்லி கொடுத்தேன். சஞ்சரிப்புனா என்னன்ட்டு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? என்னென்ன சொல்லி கொடுத்தேன்? நடமாடுதல், வாழ்தல், தரித்திருத்தல், அவரையே நினைத்திருத்தல். இப்போ ஆவிக்குரிய அர்த்தத்துல இன்னொரு காரியத்தை சொல்றோம். ஒருவேளை இது தமிழ் மொழியாக்கத்துல வந்து இந்த 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஆவிக்குரிய அர்த்தத்துல இந்த சஞ்சரிப்புக்கு இன்னொரு அர்த்தத்தை, இன்னொரு டெனாமினேஷனை தேவன் காண்பித்து கொடுக்கும்போது அது கொஞ்சம் எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. ஆமா ஆண்டவரே, கரெக்ட் தான் ஆண்டவரே. அங்கே இன்னொரு அர்த்தம், அவர் நினைவை மாற்றினான். யார் நினைவை மாற்றினா? அவர் நினைவை மாற்றினான் என்ற அர்த்தம் இல்லை, அவரை சந்தோஷத்திலிருந்து அப்படியே வாசிக்க கேட்போம். மனுஷன் பூமியின் மேல் பிறகு துவங்கி அவருக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், ஏன்னா இப்போ முடிவெல்லாம் இவங்களே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அந்த ஜெனரேஷன் தானே இருக்குது. முடிவுகளை என்ன பண்றாங்க? நாங்களே எடுத்துக்கிறோம். எங்க வாழ்க்கையை குறித்து நீங்க என்ன பண்ண வேணாம், முடிவுகள் எடுக்க வேண்டாம். படைத்தவருக்கு தெரியும் யாருக்கு என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சுயமா முடிவெடுக்கிறேன். சுயமாய் முடிவெடுக்கத்தக்கதாக உனக்கு சொல்லி கொடுத்தவர் யார்? முதல்ல ஒரு காரியம், சுயமா உன்னை முடிவெடுக்க சொல்லி உனக்கு சொல்லி கொடுத்தவன் யார்? பிசாசானவன் தள்ளப்படுவதற்கு முன்பாக சுய சிந்தனையிலே சிந்தித்துக் கொண்டிருந்தானா? வானத்துக்கு ஏறுவேன்,
தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என்ன பண்ணுவேன், என்ன சிங்காசனத்தை போடுவேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு முடிவு எடுத்தானா, அந்த முடிவுகள் அவனை விழ தள்ளினது. இன்னைக்கு மனுஷன் தேவனால உருவாக்கப்பட்டு அந்த உருவாக்குதலை அவன் உணர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு அவன் முடிவு எடுக்கிறான். ஆதாமுக்கு இந்த மனநிலை இல்லை. அல்லேலூயா. ஏன்னா ஆதாமுக்குள்ள ஆவியானவர் இருந்து கொண்டே இருந்தார். இயேசு இயேசு என்ற அந்த சத்தம் தொனித்து கொண்டே இருந்தது, அவனுக்குள்ள இல்லை. ஆனா அதற்கு பிற்பாக வந்த எல்லா ஜெனரேஷனுக்குள்ளேயும் பாவம் புகுந்து விட்டது, பரிசுத்தத்தை இழந்து விட்டான். இப்ப முடிவு, வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு முடிவு எடுக்குது, வீட்டில் ஒரு சின்ன பையன் முடிவு எடுக்கிறான். பேரண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதபடிக்கு, ஒரு பெற்றோர்களை அவமாக்கத்தக்கதாக இவர்கள் முடிவுகள் இருக்கும் பொழுது அது எல்லோரையும் மன வருத்தத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துகிறது. பக்கத்தில் கை கொடுத்துக்கலுங்க, இது வரைக்கும் நீங்க என்னென்ன முடிவு எடுத்துக்கிறீங்க? அல்லேலூயா. நிறைய முடிவு நம்ம சுயமா எடுத்தபடியினால அதில் அநேகருக்கு மனவேதனையை நாம் கொடுத்திருக்கிறோம். அல்லேலூயா. அன்னைக்கு முடிவு எடுக்கும் போது என்னுடைய சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது, என்னை சார்ந்தவர்களுடைய சந்தோஷம் எனக்கு எப்படி தெரியல, பெருசா தெரியல. அதனால எத்தனை பேர் வருத்தப்பட்டாங்க என்பதை என்ன அறியக்கூடாதபடிக்கு எனக்கு 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 என்ற அந்த மனநிலை யார் நம்ம கொண்டு வந்து கொடுத்தது? பிசாசானவன் கொடுத்தான். மோசே இடத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு, அவன் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் உடனே எங்க போயிடுவான்? தேவ சமூகத்தில் போயிட்டு முழங்கால் படிக்கிடுவான். நம்ம எப்போ சொல்லுங்க தேவ சமூகத்தில் போயிட்டு முழங்கால் படிக்கிடுவோம்? வாலிப பிள்ளைங்களாம் சொல்லுங்க, எப்போ தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படிக்கிடுவீங்கன்ட்டு? எப்போ? அது வேற விஷயம். ஆனா ஒரு தேவ சமூகத்தில் போய் அவன் முடிவு எடுப்பான். எக்ஸாம் வரும், அப்போ போய் ஆண்டவரே நான் எப்படியாவது என்ன பண்ணோம், 100க்கு 100 படிக்கவே மாட்டான், ஆனா அவன் அங்க போய் முடிவு எடுப்பான், ஆண்டவரே 100க்கு 100 எடுத்துடணும் ஆண்டவரே. இதெல்லாம் சுயமா படிக்க சொல்லும் பொழுது, வாத்தியாருங்க சொல்லும் போது கேட்பது இல்லை, மிஸ்ஸுங்க கற்றுக் கொடுக்கும் போது காது செவி கொடுத்து கேட்பதில்லை. அப்பெல்லாம் என் இஷ்டமா என் சிந்தனையா நான் வாழ்ந்துடுவேன். ஆனால் மார்க் வரும்போது என்ன பண்ணணுமா? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, பிரதர் சுய சிந்தை என்னைக்குமே ஜெயத்தை கொடுக்காது. அல்லேலூயா. நீ சுயமா யோசிச்சுனா அது ஜெயத்தை கொடுக்காது, அது அநேகருக்கு வருத்தத்தை கொடுக்கும், பின்தங்கி நிற்கத்தக்கதாக நாட்களை கொடுத்து விடும். ஒரு ஷேரிங் இருக்கணும். நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ண, ஆண்டவரோடு கூட நோவா ஷேர் பண்ணனா, ஆண்டவரே நான் என்ன பண்ண ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாருப்பா ஒரு பெரிய பேழையை கட்டு. ஆண்டவரே சின்ன பேழை போதும் ஆண்டவரே. அங்க அவன் எதுத்த பேசல, சின்ன பேழை போதும் ஆண்டவரே. நாங்க மொத்தம் 8 பேர் தானே இருக்கிறோம், 8 பேருக்கு எதுக்கு பெரிய பேழை? கொஞ்சம் மிருகஜீவனுக்கு போதும் ஆண்டவரே. எனக்கு பசி எடுத்துச்சுன்னா பால் கொடுத்துக்கு ஒரு மாடு கட்டிக்கிறேன், அப்புறம் முட்டை போறதுக்கு ஒரு கோழியை உள்ள வச்சுக்கிறேன், மீன் சாப்பிடணும்னு நினைச்சுன்னா தூண்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ஆண்டவரே. போதும் ஆண்டவரே, என் ஃபேமிலிக்கு போதும், அழகா என்ன பண்ணுங்க என்ன அப்படின்னு அவன் நினைக்கலப்பா. எப்படியாவது இந்த தேசத்தில் என்ன பண்ணோம், ஒரு காரியம் வரட்டுன்ட்டு அநேகருக்கு முன்பாக அநேகர் அவமாக்குனாங்க, கிண்டல் பண்ணாங்க, கேலியா பேசினாங்க. ஆனா நோவா தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். நீ என்னைக்கு தேவன் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறியோ அன்னைக்கு உலகம் உன்னை கேலியா பேசும், உலகம் உன்னை கிண்டல் பண்ணும். அதை குறித்து என்ன பண்ணாதீங்க, யோசனை பண்ணாதீங்க. ஐயோ நீ கேலியா பேசுறாங்களே, கிண்டலா பேசுறாங்களே, அல்லேலூயான்னு சொல்றாங்களே, அல்லேலூயா அப்படின்னு நீ என்ன பண்ணக்கூடாது, ஃபீல் பண்ணாத. ஏன்னா உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருப்பவர் பெரியவர். அல்லேலூயா. இந்த தேவன் என்னை சதா காலங்களையும் நடத்த போறாரு. அதனால அவர் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிதுக்கு நான் என்ன பண்ணல, நோவா தன் பிள்ளைகளுக்கு இதை போதித்து கொடுத்தான். நோவா பிள்ளைகள் பிற்காலத்தில் ஒரு மகன் தப்பு பண்ணா சாபத்தை பெற்றுக்கணும், அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா தேவனோடு கூட நோவா சஞ்சரிக்கிற நாட்களிலே தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கற்றுக் கொடுத்தான். அந்த ஈவுகளை பிள்ளைகள் கற்றுக்கொண்டார்கள். இப்போ இன்னொரு காரியம் சொல்லிடலாம். இப்போ சுயமா நம்ம என்ன பண்ணிருப்போம், நிறைய காரியத்தில் முடிவு எடுத்திருப்போம் இல்லைங்களா? நம்ம பிள்ளைகள் இதே மாதிரி முடிவுகளை எடுத்தா எத்தனை பேர் தாங்கிக் கொள்வீங்க? உங்க பிள்ளைங்க என்ன பண்ணலாம், அப்பா கொஞ்சம் பாய்ஸ் அப்படி முன்னாடி வாங்க பார்க்கலாம், ஓகே ரைட்டு, என்ன பண்ணுங்க. உங்க பிள்ளைங்க என்ன பண்ணல அப்படி முடிவெடுத்தா எத்தனை பேர் தாங்கிடுவீங்க? தாங்குற மனநிலை இருக்கா? ஆனா நீங்க எடுக்கிற முடிவுகளை உங்கள் பெற்றோர் தாங்க வேண்டும் என்று நினைத்தீர்கள். இன்னைக்கு அதை காட்டிலும் மோசமான ஒரு மனநிலையிலே தேசம் இருக்கிறது. அங்க வேதம் அழகாய் சொல்கிறது, ஆண்டவர் என்ன பண்ணாராம், அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு கூட என்ன பணத்துல போராடுது இல்லை என்று சொல்லி, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள்
நல்லா புரிஞ்சுங்க, மாம்சமா இருக்கிற மனுஷன் வாழற காலம் எத்தனைதான்? 120. அதுல சஞ்சலமும் தவிப்பும் மட்டும்தான் இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கை நோவா வாழ்ந்தான். அந்த நாட்கள்ல தான் நோவாவும் இருக்கிறான். ஆனா நோவாவுடைய ஆயுசு நாட்கள் என்னன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. என்னன்னு சொல்லுது? 595. 600 வயசுல தான் ஒரு பேழைக்குள்ளே ஏறாரு. 595 முடிச்சிச்சு. நோவா நாட்கள் எல்லாம் 950 வருஷம். 9வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுது. எத்தனை வருஷம் வாழ்ந்தாரா? நல்ல வார்த்தைகளை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, அவன் மாம்சம் தானே. மாம்சமா இருக்கிறவனுடைய ஆயுசு நாட்கள்லாம் என்னது? 120. ஓகே, அவன் இங்க பூமியோடு அவன் கதை முடிஞ்சிடுச்சு. அவன் 120 வருஷம் வாழ்ந்தாலும் சஞ்சலமும் தவிப்பும் மட்டும்தான். நம்ம மூப்பருடைய அம்மாவுக்கு கடந்த நாட்களில் மறித்து விட்டாங்க. நேற்று நைட்டு ஒரு பாட்டி ஒன்று மறிச்சு போச்சு. 73 வயசு பாட்டி மறிச்சு போச்சு. எங்கள் அக்கா ஃபோன் பண்ணிச்சு, தம்பி நான் வந்துட்டேன்பா ஊருக்கு அப்படின்ச்சு. எதுக்கு இது ஃபோன் வந்து எதுக்கு பேசுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. யார் அவங்கன்னு எனக்கு தெரியல. தம்பி நான் ஊருக்கு வந்துட்டப்பா, நம்ம பாட்டிக்கு குடலில் புண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டு, கட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி இவ்வளோ தூரம் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி உள்ளே வச்சுக்கிறாங்கப்பா. இப்போ பாட்டியால் மூச்சு விட முடியல, வென்டிலேட்டரில் வச்சுக்கிறாங்கப்பா அப்படின்னாங்க. நான் பொறுமையாக கேட்டு கொண்டே இருந்தேன். யாருக்கா இந்த பாட்டின்னு கேட்டேன். இது நம்ம அப்பா சைடு சொந்தம்பான்னாங்க. சரி, ஓகே, ரைட்டு. அவங்க பேசும்போது 8-7 இருக்கும். டைமை நல்லா ஞாபகம் வச்சுங்க. 8-7 இருக்கும். அப்போ அவங்க சொன்னாங்க, பாட்டி ரொம்ப சீரியஸ் ஆகுதுப்பா, 4 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுப்பா, வெண்டிலேட்டர் தான் இருந்துச்சு. நாங்கள் கேட்டு பாட்டியை வாங்கிட்டு வந்துட்டோம். இல்லை எங்கள் வீட்லேயே பாட்டி இருக்கட்டும், கொத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னோடனே, சரி வாங்கிட்டு வந்துட்டாங்களா, வீட்டில் இருந்தாங்களா? நான் கேட்டேன், அக்கா பாட்டி மூச்சு விடுதான்னு கேட்டேன். ஏன்னா வெண்டிலேட்டரில் இருந்து எடுத்தாங்கன்னா அவங்க எவ்வளோ நேரம் மூச்சு விடுவாங்கன்னு எனக்கு தெரியும். மூச்சு விடுதான்னு கேட்டோம். ஐயோ பயங்கரமாக எங்கள் அக்கா வர அந்த எஃபெக்டோடு அப்படின்ட்டு அந்த எஃபெக்டோடு ஃபோனில் சொல்லுது. நான் கேட்குறேன், என்னடா இது அங்கேருந்து மிமிரி எல்லாம் பண்ணுது ஆயாக்கு அப்படின்ட்டு. அப்பா எப்படி மூச்சு விடுதுப்பா ஆயா, பால் ஊற்றுனா பாலை குச்சிடுதுப்பா அப்படின்னு. இதெல்லாம் சொல்லிட்டு எங்கள் அக்கா ஒரு காரியம் சொல்லிச்சு. ஆயா போய் சேர்ந்தா நல்லா இருக்குன்னு எல்லாம் பிரியப்படுறாங்கப்பா, சவம் பண்ணுப்பா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லு, உன் எண்ணமும் ஏக்கமும் அதுதானா, கர்த்தர் அதையும் ஆசீர்வதிப்பாரு. வச்சுன்னு போராட முடியல. எல்லாம் பொங்கலுக்கு வந்து சொன்னாலாம் இங்கேயே இருக்கிறாங்கப்பா. நான் உடனே என்ன பண்ணேன், நம்ம தான் தவிக்குமே, ஜபம் பண்ணுன்னு சொன்னால் நம்மளுக்கு உடனே என்ன வந்துடும், பரவசம் பைத்தியமாக வந்துடுமே. இருக்கா உடனே ஜபம் பண்ணலாம். 8-9க்கு ஜபம் பண்ணுறேன். 8-7க்கு எங்கள் அக்கா பேசி 2 நிமிஷத்தில் கதையெல்லாம் சொல்லிச்சு. 8-9க்கு ஜபம் பண்ணுறேன். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் அந்த பாட்டியை ஜீவனோடு கூட வைக்கணும்னு நீ நினச்சா வையுங்க, இல்லை நித்திரைக்குள்ளே கொண்டு போகணும்னு நினச்சா கொண்டு போங்கன்னு சொல்லி முடிக்கிறேன். அப்பா அல்லேலூயாப்பா, அங்கே ஏதோ சத்தம் கேட்குதுப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா டொப்புன்னு என்ன பண்ணிச்சு, ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றின்னு சொன்ன உடனே எங்கள் அக்கா ஃபோனை வச்சுச்சு. இப்போ எங்கள் அக்கா 10 நிமிஷம் கழிச்சு லைனில் வருது. அல்லேலூயா அப்படின்னு சேத்தோனே எங்கள் அக்கா என்னவோ அல்லேலூயா சொல்றேன்னு கேட்டோடனே நான் என்ன பண்ணேன், அப்பா 8-9க்கு நம்ம ஜெபம் பண்றோம், 8-11க்கு கர்த்தரும் சத்தத்தை கேட்டு ஆயாவை எடுத்துட்டாருப்பான்னுச்சு. அல்லேலூயா. 8-9க்கு ஜெபம் பண்ணி 8-11க்கு ஆயாவை என்ன பண்ணிட்டாராம், கர்த்தருக்கு வேற வேலையே இல்லை. எங்கெங்கெல்லாம் ஆயாகுதுன்னு பார்த்துட்டு என்ன பண்ணோம், போய் எத்தனை வருதான் கர்த்தர் வேலை. நான் நினச்சி நம்ம மனம் திரும்பாத ஜனங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு பழிய யார் பேர்ல போட்டுச்சு, கர்த்தரும் சத்தத்தை கேட்டாருப்பா. அல்லேலூயா. நான் நினச்சினேன் மாம்சம் தானே. அல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு எப்படியாப்பட்ட தெரியுமா, மரணத்தை மாற்றக்கூடியது தேவனுடைய அன்பு. நீ ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சுனா ஆண்டவர் உன் ஆயுசு நாட்களை எவ்விதமா கொடுப்பாரு, ஆவிக்குரிய ரீதியா மாத்திடுவாரு. இங்க நீ கண்ணை முன்னோனே கண்ணை திறந்து பாப்பா, பரலோகத்துல இருப்ப. அங்க எப்படி சொல்லு, வருத்தம் பசிதாகோ மன துயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசிதாகோ மன துயரம் அங்கே இல்லை, நின்றிடம் வாஞ்சிப்பே
பாருங்க, பரலோகம் போறதுக்கு நான் மரிக்க தேவையில்லை. வேதம் அழகா சொல்லும். இங்க அழகா பக்தனும் பாடி இருக்கிறான், அழைப்பின் சத்தம் கேட்டு செத்து போனவன் என்ன பண்ண முடியாது, ஆயத்தமாக ஆக முடியாது. அப்போ சாகாத ஒரு மனுஷன் ஆயத்தமாகணும். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, அவன் மாம்சம் தானே, அதனால அவன் 120 வருஷம் என்ன பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போட்டோம். இன்னைக்கு அதனால தான் உலகம் எதை சாவை கண்டா பயப்படுற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, பார்த்துக்கிறீங்களா? அவங்களாம் மாம்சம். அவங்களுக்கு எப்படியோ ஐயோ காப்பாத்தின அந்த பாட்டியை ஊர் ஜனமே வந்து பார்த்தாங்களாம். ஐயோ நல்லா இருந்துச்சு அக்கா. கடந்த நாட்கள்ல நம்ம மூப்பருடைய அம்மா இறக்கும் போது எல்லாம் ஜனம், சரியான ஜனம். நான் கூட நினைச்சேன் அந்த பாட்டி ரொம்ப வருத்தத்தோடு கூட பார்க்க வந்துக்கிறாங்கன்ட்டு. ஒரு சில கூட்டங்கள் அழுத்து கொண்டு இருந்தாங்க. பல பேர் பார்க்கும்போது எல்லாம் ஃபுல்லா சரக்குல பாட்டி. அல்லேலூயா. எல்லாம் எப்படி துக்கம்லாம் எப்படி வருது? மருந்து ஊத்துனாதான், டானிக் குடிச்சாதான் துக்கமே வருது. எல்லாம் டாக்டர் கொடுத்த டானிக்கை கையில வச்சுனே சுத்தி நிற்கிறான். நான் பார்க்குறேன், ஆளுக்கு ஒரு பாட்டில் வச்சுன்னு சுத்துறான். அல்லேலூயா. நான் நினைச்சேன் ஒருவேளை பாட்டி மருத்துவராக இருந்திருக்குமோ. ஆளுக்கு ஒரு பாட்டில் என்ன பண்ணிக்குது. எந்த வீட்டுல துக்கம் வந்தாலும் இவன் துக்கமாவே இருக்க மாட்டான். அல்லேலூயா. உலகத்துல 120 வருஷம் ஆண்டவர் சொன்னார் இல்லைங்களா, அதுக்கு ஒரு பெரிய ஆழமான அர்த்தம் உண்டு. மாம்சம் தானே, அவன் சிந்தனை மாம்சமா இருக்கான். அவன் தேவனிடத்துல கேட்க மாட்டான், அவன் தேவ சித்தத்தை செய்ய மாட்டான், தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டான். தன் இஷ்டத்துக்கு வாழ்க்கை வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம்னு நினைப்பான். ஆனா தேவனுடைய சத்தத்தை, அழைப்பின் சத்தத்தை கேட்கறதுக்கு ஒரு தடவை தெரியுமா, அவன் ஒருவேளை மரித்து மண்ணோடு கூட மண்ணானாலும் அவன் ஆவி அவனை விட்டு என்ன பண்ணாது, சாகாது. அதற்கு நீங்கள் அடையாளமாய் எலிசாவை எடுத்துக்கொள்ளலாம். அவன் இறந்து 1 ஆண்டுகள் கழித்து, எத்தனை வருஷம், 1 வருஷம் கழிச்சு ஒரு பணத்தை தூக்கி நடக்கிறாங்க ஐயா. அங்க எதிரிகள் வந்து விட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. சுத்தி பார்க்கறானுங்க. எலிசாவை புதைத்த ஒரு கல்லறை அங்க இருக்கிறது. ஏன்னா அங்க அந்த எதிரிக்காரன் பார்த்துட்டானா பணத்தை தூக்கின்னு போறவனே கொண்டு போட்டுருவான். இப்போ உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த பிணத்தை அந்த எலியாவின் கல்லறை என்று தெரியாதபடிக்கு அந்த கல்லறை மீது போட்டாங்க பாருங்க. இந்த பிணம் அங்கே போய் பட்ட போது, எலியாவின் எலும்புகள் அவன் உடம்பை தொட்ட போது, மரித்து போனவன் உயிரோடு கூட எழுந்து விட்டான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழவனுக்கு மரணமே கிடையாது. உன் எலும்புகள் ஒருவேளை மண்ணோடு கூட மண்ணாய் மக்கி போலாம். ஒரு நாள் சத்தம் கேட்கும், எக்கால சத்தம் வானில் தொனித்திடுதே, என் இயேசு மகாராஜா வந்திடும் நாள். எக்கால சத்தம் வானில் தொனித்திடுதே, என் இயேசு மகாராஜா வந்திடும் நாள். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் வானிலே தோன்றிடுதே. அந்த நாள் சுத்தர்கள் வானிலே தோன்றிடுதே. தேவாய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை தரிசிப்போமே. சொல்லுமா, தேவாய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் தொனித்திடுதே, என் இயேசு மகாராஜா வந்திடுவார். கர்த்தரின் சத்தத்தை நாம் அறிவோம், கர்த்தரின் சித்தத்தை நாம் செய்யத்தக்கதாக. இன்னைக்கு சித்தம் செஞ்சனா கர்த்தர் சத்தம் காதுல கேட்கும். இன்னைக்கு அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்த, ஆண்டவரே உன்னை இல்லாமல் இந்த உலகத்துல நான் அதிகமா யாரையும் நேசிக்க கூடாது. இன்னைக்கு அதிக நேசிப்பு தான் தேவனை தேடுவதற்கு என்னை பிந்தி தள்ளுகிறது. பிரையாரிட்டி யாருக்கு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. நான் பார்க்கிற மாம்சம் தானே. ஆண்டவர் சொல்றாரு, மாம்சம் தானே அவன். அந்த மாம்சமான மனுஷனுக்கு அவன் வாழ போறதுனா தான் அவன் இருக்கிறதும் சஞ்சலமும் தவிப்பும் தான். அந்த சஞ்சலம் தவிப்புக்கு நான் தவிப்பேன் பாருங்க, தவியா தவிப்பேன். அல்லேலூயா. தவியா தவிச்சு
அவருடைய வருகையிலே நீங்கள் நானும் எழுப்பப்பட வேண்டுமானால் ஒருவேளை நான் மக்கி விடலாம், நான் மண்ணோடு கூடாக மண்ணாக மக்கி விடலாம். ஆனால் ஒரு எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது அங்கே எசேக்கியேல் ஆண்டவர் சொல்லுகின்றார், அப்பா, மக்கி கிடந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்து அதன் மீது சதைகளும் நரம்புகளும் உருவாகி சதைகள் மூடி ஜீவனுள்ள தேவனுடைய சுவாசம் அதுக்குள்ளே உயிர்ப்பித்த போது அங்கே அவர்கள் எல்லாம் எழுப்பப்பட்டார்கள். நீயே நானும் மரித்து மக்கி போய் மண்ணாயிடலாம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்கலாம். இல்பொருளாய் மாறிவிட்டார்கள் அல்லது இல்லாமல் போய்விட்டார்கள், அந்த கல்லறில் அவங்க பாடியே இல்லைன்னு கூட சொல்லலாம். கர்த்தர் எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது உன் எலும்புகளும் என் எலும்புகளும் தன்னுடைய உறவு ஆன அந்த எலும்புகளோடு கூட இணைக்கத்தக்கதாக அது தன்னை தானே தேடி தன்னை தானே உருவாக்கி கொண்டு எழுந்து நின்று பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்து சொல்லும். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் வானிலே தோன்றிடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் வானிலே தோன்றிடவே. தேவைய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை தரிசிப்போமே. சொல்லுமா, தேவாதி தேவனை தரிசிப்போமே. கால சத்தம் வானில் ஒலித்திடுதே, இயேசு மகாராஜா வந்திடுவார். கால சத்தம் வானில் ஒலித்திடுதே, இயேசு மகாராஜா வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, அந்த நாள் மிக சமீபமே. ஜோடைய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை ஜோடைய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை. கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், மின்னிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், மின்னிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணி கவலை அங்கே இல்லை, கண்ணதாமே வெளிச்சமாவார். கண்ணி கவலை அங்கே இல்லை, கண்ணதாமே வெளிச்சமாவார். கால சத்தம் வானில் கைகளை திறந்து கைகளை தட்டி கால சத்தம் வானில் கர்த்தரின் விலையை நாம் அறிவோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் விலையை நாம் அறிவோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலங்கள் யாவோ அவரை அளிப்பார், பலமனோடு வாழ்ந்திடுவோம். பலங்கள் யாவோ அவரை அளிப்பார், பலமனோடு வாழ்ந்திடுவோம். கால சத்தம் வானில் ஒலித்திடவே, இயேசு மகாராஜன் வந்திடுவார். கால சத்தம் வானில் ஒலித்திடவே, இயேசு மகாராஜன் வந்திடுவார். அல்லேலூயா. ஒரு நாள் எக்கால சத்தம் துணிக்கும். அன்னைக்கு ஜீவனோடு கூட தேவனுடைய ஆவியை பெற்ற கூட்டத்தார் எல்லாம் எழுந்திருப்பார்கள். நான் ஆவி இல்லாதவன், நான் ஏன் மாம்சமா போராடுறேன், ஒரே பிரச்சனைக்குள்ள போறேன். கர்த்தருக்கு கண் இல்லையா, வாய் இல்லையா, மூக்கு இல்லையா? இதே மாதிரி கர்த்தர் உன்னை கேட்டார்னா உன் மூஞ்சில ஒண்ணுமே. அல்லேலூயா. உனக்கு காது இல்லையா? எவனையோ ஒருத்தனை வச்சு பைத்தியக்காரனை வச்சு கத்தி நிக்கிறேன்னு கேட்கவே மாட்டேன்றியே. வருஷம் 365 நாளும் பிரசங்கம் இருந்தாலும் மாற மாட்டேங்கிறியே. உனக்கு காது இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லிடுறாராம். தப்புன்னு 2 காது மறந்துச்சுன்னா நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எங்க வீட்டுல டைகர்னு ஒரு நாய்க்குது. அது ஒரு 12-13 வருஷமா நம்ம வீட்டிலே தான் இருக்குது. நான் கடந்த நாட்களில் கூட அந்த நாய்க்காக ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆண்டவரே, டைகர் இன்னும் எவ்வளோ நாள் எங்கள் கூட இருக்க போகிறான்னு தெரில ஆண்டவரே. நான் ரொம்ப நல்ல பையன். நாங்கள் வளர்த்த ஒரு நாயிலே ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவேன். என் குழந்தைங்கள மாதிரி, உண்மையாலுமே என் குழந்தைங்கள மாதிரி தான்.
அப்படிதான் இருக்கிறான் அவன் அந்த வீட்டில். ரொம்ப ரொம்ப சிறந்தவன், நல்ல பையன், எல்லா விஷயத்துலையும் சரி. ப்ரேயர் நடக்கும், ப்ரேயர் நடக்குது அப்படின்னு சொன்னால் கட்டிலுக்கு அடியில் முன்னாடி கட்டில் இருக்கு நம்ம வீட்டில், கட்டில்களில் போய் பத்துமா. அந்த பேண்டு சவுண்ட்லாம் முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது தான் அவன் எழுந்தே வெளியே வருவான். அவ்வளோ ரொம்ப பர்ஃபெக்ஷன். அவனுக்கு இப்போ காது கேட்காம போயிடுச்சு. இப்போ நான் ரொம்ப நேரமாக நின்று டைகர் 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 என்றேன். அவன் என்னை திரும்பியே பார்க்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்ன ஆச்சு? இப்போ நம்மளுக்கு கர்த்தர் இவ்வளோ நாள் கத்தி கத்தி பார்த்துட்டாரு. கத்தி கத்தி பார்த்து நீங்கள் மனம் திரும்புகிற மாதிரியே இல்லை. மனம் திரும்பாத மாடுகளே, உங்களுக்கு எதற்கு காதுகள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி 2 காது போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பக்கத்தில் கை கொடுத்துக்கல. காது இருக்கும் போதே நம்மளை நல்லா மதிக்கிறாங்க. அல்லேலூயா. காதே இல்லைன்னு வச்சுங்களேன். இப்போ அடுத்தது, நான் இவ்வளோ பேச்சு பேசுறேனே, கர்த்தருடைய சத்தத்தெல்லாம் கேட்டுன்னு நீ திருப்பி பேச தெரியுமா? அதை பார்த்து கர்த்தர் சொல்றாராம், வறண்டு கிடக்கிற உனக்கு எதுக்கு வாய் அப்படின்ட்டு வாய் வானான்ட்டார்னு வச்சுங்க. இப்ப வாயை நீங்க அதிகமா எதுக்கு யூஸ் பண்றீங்க சொல்லுங்க? 1, 2வது சாப்பிட விடுறதுக்கு, 1 சாப்பிட்றதுக்கு, 2வது சாப்பிட விடுறதுக்கு. நம்ம வீட்டிலே திட்டோம், நீ நல்லாவே இருக்க மாட்டப்பார், நீ பார் முறிஞ்சிருவ, தெரிஞ்சிருவ, திரிஞ்சிருவ, அல்லேலூயா, இல்ல பிரிஞ்சிருவ. இந்த 2 விஷயத்துக்கு தான் ஆசீர்வதிக்கிறதுக்கு இந்த வாயை நம்ம என்ன பண்றதே இல்லை. யாரையும் கூப்பிட்டு நல்லா இருமான்னு சொன்னதே கிடையாது இந்த வாய். இந்த 2 விஷயம் உலகத்தானே இதை செய்யறான். பக்கத்தில் கை வச்சுடுங்க. ஆனா நீங்களும் நானும் தேவனுடைய ஆவியை பெற்றவங்க. வாயை இந்த 2 விஷயத்துக்கு அதிகமா யூஸ் பண்ணுறதை காட்டிலும் பண்ணணும். பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. அதுக்குன்ட்டு மனுஷன் சாப்பிடாமலே இருப்பானான்னு கேட்டா, நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவா 40 நாள் உபவாசம் இருக்கிறதுக்கு, அவர் 40 நாள் உபவாசம் இருந்து வந்தாலும் என்ன சொல்றாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கு அவ்வளோ ஆண்டவரோடு கூட இணைப்பு இருக்கிறவன் எத்தனை நாள் வேணாலும் என்ன பண்ணுவான்? மோசே கொஞ்சம் மிகுதியாக போயிட்டு 40 நாள் உபவாசம் இருந்தாராம். அல்லேலூயா. நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க, தெரியும். 40 நாள் என்ன பண்ணாராம்? தண்ணி கூட குடிக்கலையா. தேவ சமூகத்துல தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டே 40 நாள் இருந்தாராம். முதல் 40 நாள் போயிட்டு என்ன பண்ணாரு? இருந்தாரு. ஜனங்கள்லாம் சொன்னாங்க, போட மோசைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்ட்டு ஆரோன் கிட்ட சொன்னோன்னே ஆரோன் அழகா ஒரு ஆண்டியை செஞ்சுட்டாரு. ஆடு செஞ்சுட்டாரு, இல்ல மாடை செஞ்சுட்டாரு. அல்லேலூயா. ஏதோ ஒன்று செஞ்சுட்டாரு விடுங்களா. உடனே நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஐயோ அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா. அப்பதான் நீங்க என்ன பண்றீங்க? தூங்கி நிற்கிற இருதையெல்லாம் ஏந்துக்குது. அப்பதான் ஆண்டியை செஞ்சுட்டாருன்னு அப்படியே உடனே நீங்க. அல்லேலூயா. இப்ப தூக்கம் உங்களுக்கு என்ன ஆச்சு? பக்கத்துல கை கொடுத்து சோர்வே போயிடுச்சு படுதார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அங்கே ஜனங்க என்ன சொல்றாங்க? மோசையை காணோம், அதனால என்ன பண்ணுங்க, எங்களை நடத்தத்தக்கதாக ஒரு தெய்வத்தை உண்டாக்கி கொடுங்க அப்படின்றாங்க. உடனே ஆரோனுடைய இருதயத்தில் இவ்வளவு நாள் எந்த தெய்வம் தான் இருந்தது? அப்ப குடியிருந்த கோயில். அல்லேலூயா. அந்த கோயிலுக்குள்ள நம்ம தான் இப்படி இருப்போமே எப்பவுமே. கொஞ்ச நாள் இப்படி இருந்துச்சுங்க, எல்லாம் எப்படி இருந்துச்சுங்க என்னன்னே தெரியாது. இது கொரியாவா? நாங்க எந்த கொரியாவுக்கு போனோம்? நாங்க கொரியாவுக்கும் போல. கொஞ்ச நாள் இப்படி இருந்தோம், அப்புறம் இப்படி இருந்தோம், இப்படி இருக்கிறோம். அல்லேலூயா. பக்கத்துல போய் சொல்லு, உன் இதயம் இயேசுவுக்கு தெரியும். அதுக்குள்ள யார் இருக்கிறாங்கன்ட்டோ தெரியும். அல்லேலூயா. எங்க வேணாலும் போய் திருட்டுத்தனம் பண்ணலாம். தேவ சமூகத்துல வந்து என்ன பண்ண முடியாது? திருட்டுத்தனமே பண்ண முடியாது. கர்த்தருக்கு நல்லா தெரியும். நீங்க சொல்லக்கூடாது, இதயம் யாருக்கு உன் இதயம் இயேசுவுக்கு தெரியும், உள்ள இருப்பதும் இயேசுவுக்கு தெரியும். நல்லதா இருந்தா பிளஸ் பண்ணுவாரு. அல்லேலூயா. இல்லைன்னா உன்னை டெஸ்ட் பண்ணுவாரு. ஏன்னா அவஸ்தைப்பட பொறுத்து நீ தானே. நாங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு. ஐயா என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்க ஐயா, வாங்க ஐயான்ட்டு. அந்த பாப்பா என்ன நினைச்சுன்னா, நாங்கள் போயிட்டு நைட் 1:30 மணிக்கு போகிறோம். அது கூட லவ் பண்ணிருக்கூட எனக்கு தெரியாது. அது என்ன வந்து அந்த பையன்கிட்ட ஏதோ சண்டை போடுறது நைட்டு.
1:30 மணிக்கு 1 மணிக்கு சண்டை போட்டுக்குது, 1:30 மணிக்கு உடம்பு சரியாத மாதிரி ஆக்டிங் கொடுத்துருக்குது. ஏற்கனவே ஒரு முறை நான் போனேன், அந்த பொண்ணு ஸ்பிரிட் இருந்துச்சு. ஏசப்பா தான் வந்து என்ன பண்ணாரு, கிருபை கொடுத்தாரு. அதனால ஜெபம் பண்ணி அந்த பொண்ணுக்கு கிளீன் பண்ணிட்டு வந்து நல்லா ஆயிடுச்சு. வேலையிலேயே சொல்லுவோமா? அதனால கர்த்தர் அவருக்கு சித்தமானால் பக்கத்துல கை பிடிச்சு சொல்லி பிளஸ் பண்ணுவாரு. சொல்லுங்க, அவருக்கு சித்தமானால் பிளஸ் பண்ணுவாரு, இல்லைன்னா டெஸ்ட் பண்ணுவாரு. அப்புறம் ஆண்டவரு, இது எனக்கு குத்துட்டியா ஆண்டவரு, இது எனக்கு பண்ணிட்டியா ஆண்டவரு, உனக்கு கண் இல்லையா வாயிலையான்னு சொல்லக்கூடாது. நீங்க தான் விரும்பி கேட்குறீங்க. நீ விரும்புகின்ற காரியம் உனக்கு அப்படியே ஆக கடவுது. அதனால வந்து ஆண்டவர் சொல்லும் போது கொஞ்சம் கவனமா இருங்க. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் யார்கிட்ட போய் பேசுங்க? ஆண்டவரோட. அங்க மாம்சம் தானே ஆண்டவர் சொல்றாரு, இது மாம்சம் தானே. வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு கூட என்ன பண்ணதில்லை, போராடுது இல்லை என்று. அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு. இப்ப மோசே கேட்டா மோசே என்ன சொல்றாரு? 70. இதை எல்லாமே நல்லா புரிஞ்சுங்க. இது எல்லாமே மாம்சமா இருந்த மனுஷனுக்கு சொல்லுகின்ற ஆசீர்வாதம், ஆவிக்குரியவனுக்கு அல்ல. ஆவிக்குரியவன் கண்ண முன்னா என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நான் வருகின்ற நாட்களை சொல்றேன் கொஞ்சம். ஆனா இப்போ என்ன பண்ற, அடிப்படையில சில காரியங்களை புரிந்து கொள்ளத்தக்கதாக உங்களோட கூட பேசுறேன். மாம்சமா இருக்கிற மனுஷன் 120 வருஷம் வாழ்ந்தாலும் அது போராட்டம் தான். என்னன்னா, கடந்த நாட்களை சொன்ன இல்லைங்களா, மூப்பறாங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்க போனோம், போய் பார்த்தோம். அங்க ஒருத்தர் சொல்றாங்க அம்மாவுக்கு 104 வயசு, ஒருத்தன் சொல்றான் இல்ல 100 வயசு அம்மாக்கு, ஒருத்தன் சொல்றான் 119 வயசுடா. பெத்த புள்ள என்கிட்ட சொன்ன காரியத்தை உங்ககிட்ட சொல்றேன் கேளுங்க. ஐயா, கடந்த முறை அம்மாவை பார்க்க போனேன். அப்படிங்களா ஐயா? அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல. சரிங்க ஐயா. நான் போய் அம்மாவை போய் பார்த்தேன். அம்மா என்னை பார்த்து யார் நீன்னு கேட்டாங்க. பெத்த தாய் என்னன்னு கேட்டாங்களா? இப்படி சொல்லாமே, who are you? இங்கிலீஷ் மதரா இருந்தா இப்படி தான் கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வயது முதிர்ந்து விட்டது. அந்த வயதுக்கு மேல அவங்களுக்கு என்ன இல்லாம போயிடுச்சு. நீ 120 வருஷம் வாழலாம்னு நினைக்கலாம், உனக்கு என்ன இல்லாம போயிடும், நினைவு இல்லாம போயிடும். ஆனா கர்த்தரோடு கூட இருக்கிறான் தெரியுமா, அவன் ஒரு காரியத்தை சொல்லுவான். அவனுக்கு 120 வயசு தாண்டினாலும் சொல்லுவான், நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தீர் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆண்டவரே, ஆவியானவரே, என் ஆண்டவரே, அப்பாவை அறிந்திடவோ வெளிப்பாடு தாருமையா, அப்பாவை அறிந்திடணும், வெளிப்பாடு தாருமையா, மனக்கண்கள் ஒளி பெறணும், மனக்கண்கள் ஒளி பெறணும், மகிமையேன் அச்சாரமே, மகிமையே அச்சாரமே. எபேசியர் 1வது அதிகாரத்தில் 17, 18, 19 வசனம் வாசிச்சிங்கன்னா தெரியும். வாசிக்கலாமா? எபேசியர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 17, 18, 19.
நடப்பதற்கான ஞானத்தையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுகதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்தின் சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. அப்பாவை அறிஞ்சிடணும். நான் மாம்சமா இருக்க விரும்பல, அவரை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆவியின் கண்களை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அந்த எபேசியர்ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மனக்கண்களை கொடுங்க ஆண்டவர். இன்னும் அவரை டீப்பா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாருப்பா, மாம்சமா இருக்கிறவன் என்ன புரிஞ்சுக்க மாட்டான்பா, அவன் மாம்சம் தானே, அதனால அவன் 120 வருஷம் அவன் வாழ்க்கை வாழ்ந்துட்டு போட்டோம், அதுல என்ன வந்துடும் தெரியுமா, குறைவுகள் வந்துடும். எங்க அப்பா மாம்சமா தான் வாழ்ந்தாரு. ஒரு 56 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், 56லேருந்து ஒரு 58 வயசுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் உடம்பு சரியாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார், மஞ்சள் காமலன்னு போய் சேர்க்கப்பட்டார். கடைசியில் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த பித்தப்பையில் வந்து பித்தப்பை பல்ஜ் ஆயிடுச்சு. அங்கே என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. ஜேவி ஹாஸ்பிட்டலில் போனாங்க. மருத்துவமனையை குற்றம் சொல்லக்கூடாது, அவர் வயது அந்த மாதிரி. ஜேவி ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. வெள்ளை அணுக்கள், தேவன் நமக்குள்ளே உண்டாக்கின சிகப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள்னு ஒரு காரியம் இருக்குது தெரியுங்களா? நீங்கள் சயின்ஸ் எல்லாம் போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் ஒரு மனுஷனை சும்மாலாம் உருவாக்கல, அணுக்களை உள்ள அனுப்பி என்ன பண்றதுக்கு கட்டளை கொடுக்குறாராம். இந்த வெள்ளை அணுக்கள் என்ன பண்ணுச்சு, கவுண்ட் கம்மியாகுது. 2 லட்சம் இருந்த வெள்ளை அணுக்களுடைய கவுண்ட் மறுநாள் 80,000 ஆயிடுச்சு. 1,20,000 வெள்ளை அணுக்கள் செத்து போச்சு. இந்த வெள்ளை அணுக்களுடைய காரியம் என்ன தெரியுங்களா? தெரியுமா தெரியாத? படிக்கிற பசங்கள்லாம் தெரியும். சயின்ஸ் குரூப் யாரெல்லாம் எடுத்துக்கிறீங்க? சயின்ஸா பாருங்க, சயின்ஸு நீ கவலைப்பட, நீ அகாடமி ஃபஸ்ட்டு தான் வருவேன். வெள்ளை அணுக்கள் என்னன்னே தெரில எனக்கு. நான் என்ன பண்ணுது, நான் 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு. எதிர்ப்பு சத்து மட்டும் இல்லை, உன் ஞாபக சக்தி அதுதான் என்ன பண்ணும், அது குறைய 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 உனக்கு முன்னாடி நடந்த காரியங்கள் எல்லாம் மைண்டில் மறந்துடும். இப்போ மறுநாள் நான் என்ன பண்ணேன், காலை நைட்டெல்லாம் நாங்கள் இருந்துட்டு எங்கள் அப்பாவை பார்த்துட்டு காலையில் எங்கள் அப்பா காஃபி அனுப்பி கொடுக்குறேன். எங்கள் அப்பா காஃபி கிளாஸை வாங்கிட்டாரு. நான் பார்க்குறேன், என்னப்பா பரவாயில்லையா பாட்டு உக்காந்துக்கிறாரு. பரவாயில்லப்பா அப்படின்னு நான் கேட்டோடனே ஒரு பரவாயில்லன்றாரு. காஃபியை குடித்தாரு, குடிச்சிட்டு காலி ஆயிடுச்சு. கிளாஸை நான் வாங்கிட்டேன். ஆனால் அவர் நினைவில் இன்னும் காஃபி அவர்கிட்ட இருக்கு, அவர் குடிச்சுனே இருக்கிறாரு. நான் பார்க்குறேன், கண்ணெதிர்க்க லைவாக நின்று பக்கத்தில் பார்த்துனுக்கிறேன். அவர் பாட்டுன்னு காஃபியை குடிச்சுன்னு இருக்கிறாரு. நான் தட்டுறேன், என்னப்பா ஆச்சு, காஃபி குடிச்சிட்டப்பா, கப்பை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்ற. யார் நீ? அல்லேலூயா. எத்தனை வயசு? 60 வயசு கூட 60 வயசு 60 வயசு தாண்டி இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த நிலையில் 120 இங்கே சொல்லப்பட்டிருக்குது. மனுஷன் மாம்சம் தானே, அவன் 120 வருஷம் வாழ்ந்துட்டு போட்டோம். ஆனால் 60 வயசுலேயே நம்மளுடைய என்ன ஆகுது, நம்ம சரீரத்தில் குறைபாடு வந்து நம்மை நேசித்தவர்கள் யார் என்று கூட தெரியாத முடியாக்கி நம்ம மறந்து விடுகின்றோம். அவருக்கு எட்டிய பண்ணுக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும். எங்கள் அம்மாவுக்கு யாரை ஞாபகமே இல்லை, என்ன ஞாபகமே இல்லை ஐயா, என்னை யாருன்னு கேட்டாங்க ஐயா. பெத்த தாயும் தகப்பனும் மறந்திட்டாலும் என்னை மறவாமல், பெத்த தாயும் தகப்பனும் மறந்திட்டாலும் என்னை மறவாமல் போல யாரும் இல்லை ஏசப்பா, அந்த போல எதுவும் இல்லை ஏசப்பா, உம்ம போல யாரும் இல்லை ஏசப்பா,
அன்பு போல எதுவும் இல்லை ஏசப்பா. தாயும் தகப்பனும் மறந்துட்டாலும் என்னை மறவாமல் நினைத்தீரையா. தாயும் தகப்பனும் மறந்துட்டாலும் என்னை மறவாமல் நினைத்தீரையா. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. உற்றார் வெறுத்தாலும் நீர் என்னை வெறுப்பதில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. உற்றார் வெறுத்தாலும் நீர் என்னை வெறுப்பதில்லை. மரண இருளிலே நான் நடந்தாலும் மரண இருளிலே நான் நடந்தாலும் என்னோடு வருகிறேன். என்னோடு வருகிறேன். கடந்த நாட்கள்ல நம்ம இன்னொரு நம்ம சர்ச்சை இருக்குது தெரியுங்களா, அங்கே போயிட்டு ஒரு என் கூட அந்த ஊழியக்காரர் ஒரு ட்ராக்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். இப்போ நான் ஜோயல் நானும் ஜோயல் அந்த ஐயா 3 பேரும் போயிருந்தோம். போய் அங்கே பார்த்துட்டு வர சொல்ல அந்த ட்ராக்ஸ் காட்ட சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு அங்கே தான் ட்ராக்ஸ் வாங்கணும். அதனால் போய் பார்த்தா இடம் மாட்டுக்குது எனக்கு தெரியல. அப்படி இப்படின்னு போயிட்டு ட்ராக்ஸுக்கு போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ட்ராக்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டீம் கேட்டு போனாங்க. அடுத்து நான் போய் அந்த ஐயா கிட்ட பேசினேன், ப்ரைஸ் விளாடுங்க ஐயா, எப்போ போங்க கிடைக்கும் அப்படின்னு. அவர் என்னை பார்த்தாரு. அவர் என்னை பார்த்து என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணார். உள்ளே போனார். உள்ளே போயிட்டு திருப்பி வந்தார். லீவ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்கன்ட்டு அப்புறம் என்ன பண்ணார், இருங்க ஐயா அப்படின்னாரு. அப்புறம் அந்த தம்பியை கூப்பிட சொல்லி வேற ஒருத்தர் கூப்பிட சொன்னார். கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, கார்டு போட்டாங்க. 250 ரூபா தான், 12 மாதங்கள் வாங்கிக்கலாம். 500 ட்ராக்ஸ் கொடுத்துருவாங்க, ஒரு பண்டல் கொடுப்பாங்க, வாங்கிக்கலாம். அப்போ இதெல்லாம் பேசிட்டு அந்த தம்பி எங்களை பார்த்து என்ன பண்ணார், நான் அந்த அதுலேருந்து ஸ்டோரியெல்லாம் பார்த்துனே இருக்கும்போது ஒரு கதை ஒன்று சொன்னார் என்கிட்ட. மலைப்பாம்புன்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று சொன்னார். அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு கேட்கும் போது. ஐயோ ஆண்டவரே, இது போல ஒரு தாளாந்துகள்லாம் இந்த பிள்ளைங்களுக்குள்ளே வச்சிருக்கிறீங்களே. ஒரு பாம்பாட்டி ஒருத்தன் தானா, அவன் காட்டு வழியாக கடந்து போய் கொண்டே இருந்தானா. கடந்து போய் கொண்டு இருக்கும்போது கைவிடப்பட்ட ஒரு மலைப்பாம்பு குட்டி கிடச்சிதான். குட்டி பாம்பு கிடச்சிதான். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சான், மலைப்பாம்பு குட்டி கிடச்சோடனே. ஏன்னா அது எப்படி வந்துட்டு இருக்குது போல இருக்கு. மலைப்பாம்பு குட்டி கிடச்சோடனே ரொம்ப அழகாக இருந்துச்சான். அதை எடுத்துன்னு வந்து வீட்டில் என்ன பண்ணானா, அதுக்கு பால் ஊற்றினானா. அதுக்கு பால் ஊற்றி அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துச்சான். இந்த மலைப்பாம்பு குட்டி வளர அவர் என்ன பண்ணாரா, அவர் சந்தை வரைக்கு போயிட்டு ஜனங்கள் இருக்கிற இடத்துல என்ன பண்ணாரோ, கொஞ்சம் அந்த பாம்பை ஆட்டி என்ன பண்ணாரோ, அந்த மகுடு ஊதி, உங்களுக்கு தான் தெரியல மகுடி எப்படி ஊதணுன்ட்டு அப்படின்னு ஊதுவாங்களே, அப்போ தானே. ஏன்னா நீங்களாம் மகுடி ஊதுற ஆள் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுதே இல்லையா, எனக்கு தெரியும். நீங்கள் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படிலாம் மகுடி ஊதுவீங்கன்ட்டு எனக்கு நல்லா தெரியும். சில பிள்ளைங்க அம்மா ஏமாத்துறதுக்கு மகுடி ஊதுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? அம்மா உடனே மயங்கிடுவாங்க. எஸ் மை டியர் சன், பரவாயில்ல நீ போ. அல்லேலூயா. இதுக்கு ஆதாரமாக கதை கேட்டால் நான் சொல்லுவேன். நம்ம சர்ச்சில் இருக்கிற என்ன பண்ணுவேன் சொல்லுவேன், ஒரு கதையை சொல்லலாம். ஆனால் இப்போது கேட்டுப்போம் அந்த கதையை. அவர் தினமும் அதுக்கு பால் ஊற்றி அவர் என்ன பண்ணாரா, அந்த பாம்பை வளர்க்குறாரு. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்தான். அவர் என்ன பண்ணாரா, சந்தை வெளிகளுக்கு போயிட்டு அந்த பாம்பை வச்சு மகுடி ஊதி நிறைய காரியங்களை செஞ்சாராம். அந்த பாம்பை ஒரு மகுடி ஊதினோடனே எழுந்து அப்படியே நிற்குமா, நின்று அப்படியே வளைஞ்சு ஆடமா. இதெல்லாம் பார்த்து ஜனங்கள்லாம் நிறைய காசு போட்டாங்களாம். இந்த பாம்பு நாளுக்கு நாள் வளர ஆரம்பிச்சுக்குது, ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டுக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, இது பேச்செல்லாம் கேட்குது எல்லாம். இவர் வந்து மகுடி ஊதினார்னா அந்த பாம்பு அப்படியே எழுந்து நிற்குமா, அந்த மலை பாம்பு எழுந்து நிற்குமா, அவர் அப்படியே சுத்துமா. அவர் சுத்தத்தை ஜனங்க பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்களாம். ஐயோ எவ்வளோ அழகாக பார்த்தியா அந்த மலைப்பாம்பு, அவர் அப்படியே சுற்றி அப்படின்ற நிறைய காசுகளை போட ஆரம்பிச்சாங்களாம். ஒரு நாள் இது போல் அவர் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது அந்த பாம்பு ரொம்ப பெருசாக வளர்ந்து விட்டது. அது என்ன பண்ணான், அவரை கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கத்தக்கதாக தன் வாயை திறந்து அவர் தலையை விழுங்கினதாம். எல்லாம் ஜனங்களாம் ஆச்சரியப்பட்டு கத்துறாங்க, பாத்தியா அவர் எப்படி செய்கிறார் பாத்தியா. அது தலையை அழுத்த தலை உடைந்து மூக்கு வழியா ரத்தம் ஊற்றும் போது எல்லாம் பார்த்து சொன்னாங்களோ, பாரு நிஜமாலுமே ரத்தம் வர மாதிரி என்ன பண்ணுறாரு, அழகாக நடிக்கிறாருன்ட்டு. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனுஷனை விழுங்கினதாம். அந்த மனுஷன் செத்து போனானா. வேதம் சொல்லுகிறது, எபேசி இருக்கிறது நிருபம்ல. அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் இருக்கிறது நிருபம் 6வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள்,
தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். நீ பாம்புக்கு பால் ஊற்றும் போது பாவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊற்றி வளர்த்து அந்த பாவம் பெருசாகும் போது அது என்ன தெரியுமா பண்ணும்? நீ எதை விதைச்சியோ அதனாலேயே அங்கே மரணம் கிடைச்சது. அந்த கதையை அந்த தம்பி சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெரிய தாக்கமாயிடுச்சு. ஆண்டவரே, ஒரு பெரிய காஸ்பெல்லே இந்த தம்பி சொல்லிட்டானா ஆண்டவரே. ஒரு பெரிய பாவத்துக்கு பால் ஊட்டி வளர்த்து அது பெருசாயிடுச்சுன்னா அது கடைசியில் என்ன பண்ண சொல்லுங்க? பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாம்பை போல தான் சில என்ன பண்றீங்க தெரியுமா? சில பாவங்களை பால் ஊட்டி வளர்த்து மறைமுகமா வச்சிருக்கிறீங்க. அது ஒரு நாள் உன்னை வஞ்சிக்கும். அதனால ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரப்பா, மோசம் போகாதிருங்கள். தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கின்றவன் தன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கின்றவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, அவன் மாம்சம் தானே. அல்லேலூயா. அங்க மாம்சம் தான் சொல்லுவது மட்டும் இல்ல, அங்க நடக்கிற சம்பவத்தை பாருங்க. கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகின்ற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்த நாட்களில் ராட்சசர்கள் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரன் மனுஷ குமாரத்திகளோடு கூட கூடினதனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளையை பெற்ற போது இவர்களும் பூர்வத்திலே பேர் பெற்ற மனுஷராகி பலவான்கள் ஆனார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று அவன் இருதயமும் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தம் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு தம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அவர் இருதயத்திற்கு அது எப்படி இருந்துச்சா? வசனமா இருந்துச்சுன்னா என்ன தெரியுங்களா? 3 அர்த்தம் சொல்றாங்க. ஒண்ணு, வருத்தப்பட்டாராம். உன்னை படைச்சதுக்காக தேவன் வருத்தப்படுறாரு. 2வது, கவலைப்படுறாரு. 3வது, துன்பப்படுறாரு. 4வது, துக்கப்படுறாராம். அல்லேலூயா. ஏன்னா அது முன்னாடி வசனம் பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியின் மேல என்னாச்சு? பெருகினது. மனுஷன் அக்கிரமம் செய்வதற்காக தேவன் படைக்கல. அக்கிரமம் பூமியில பெருகினது என்று அவன் இருதயம் தேவனை நோக்கில நன்மை செய்தாரு. என்னை காப்பாற்றினாலே, என்னை கர்ப்பத்தில் கைவிடாதபடிக்கு, நான் கரைந்து போகாதபடிக்கு என்னை இன்னைக்கும் உயிரோடு கூட வைத்திருக்கிறாரு. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கொள்ளைகள், எத்தனையோ போராட்டங்கள், நிந்தனைகள் வந்தபோது கர்த்தர் என்னை காப்பாற்றினாருன்னு அவன் நினைக்கல. அல்லேலூயா. அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு தம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு எப்படி இருந்துச்சா? துக்கமா இருந்துச்சுமா, துன்பமா இருந்துச்சு, வருத்தமா இருந்துச்சு, கவலையா இருந்துச்சு. இந்த கவலைய, இந்த துன்பத்தையும் இந்த துக்கத்தையும் ஒரு மனுஷன் மாத்திரம் சஞ்சரிக்கிற அந்த நோவா மாத்திரம். அதுக்கு நீங்க அடுத்த வசனம், அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதல் கொண்டு மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள், ஆகத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. 2வது மனஸ்தாபத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அல்லேலூயா. விசனத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு, மனஸ்தாபத்துக்கும். அது மனக்குறையை காட்டுகிறது, உறவுல கசப்பு காட்டுகிறது. மனஸ்தாபனா எது? கசப்பு. ஏப்பா, மனுஷன் கூட எனக்கு இருந்த உறவுல ஒரு கசப்பு வந்துடுச்சுப்பா. உறவுல பிளவை காட்டுகிறது அல்லது பிரிவினையை காட்டுகிறது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு காரியம் விசனப்பட்டார், 2வது காரியம் மனஸ்தாபப்பட்டார். இந்த 2த்துக்கும் ஆழமான அர்த்தத்தை அங்கே நோவா மாற்றத்தக்கதாக ஒரே ஒருத்தன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். இந்த வசனம் 8வது வசனம் முடிஞ்சிருப்பாரு. 9வது வசனத்துல அங்க வேதம் சொல்லுது, இல்ல 8வது வசனம் வாசிங்க பாலாம். நோவாவுக்கோ ஏன் கிருபை கிடைச்ச தெரியுமா? இந்த 2 காரியத்தையும் நோவா செய்யல. தேவனை ஒரு இடத்திலும் விசனப்படவில்லை, தேவனை ஒரு இடத்திலும் மனஸ்தாபப்படவில்லை நோவா.
இப்ப நம்ம யோசனை பண்ண, ஆண்டவரே நான் எத்தனை முறை என் இருதயத்துக்கு ஏத்தவனமா நடந்துக்கிறேன் ஆண்டவரே, எத்தனை முறை எனக்கு பிரியமானதை செஞ்சுக்கிறேன் ஆண்டவரே, எத்தனை முறை நீ என்னை உண்டாக்கினீர், நீ எனக்கு நன்மை செய்வேன் அறியாதபடிக்கு எனக்கு நானே முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. இப்ப தேவ சமத்துல எல்லாம் ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே இனியாவது உன்னை व्यसனப்படுத்துகின்ற அந்த இருதயம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இனியாவது மனஸ்தாபமாய் இருக்கத்தக்கதாக நான் செய்கின்ற காரியத்தை எனக்கு ஒரு விசையாய் மன்னிங்க ஆண்டவரேன்ட்டு தெய்வ சமத்துல கேட்க போறோம். தொடர்ந்து நோவாவை குறித்து நிறைய காரியம் பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு 2 காரியத்தை தேவன் என் வாழ்க்கையில சொல்லி கொடுத்தார். அவன் சஞ்சரித்தான் அப்படின்னா அந்த व्यसனத்தையும் மாத்தினா, மனஸ்தாபத்தையும் மாத்தினா, தேவனோடு கூட இணைந்திருந்தான். ஆனால் தான் 8வது வசனத்துல சொல்லு, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல எல்லாரையும் அழிக்கணும்னு நினைச்ச ஆண்டவர் ஒரு மனுஷன் என்னோடு கூட இருக்கிறான்பா, என் அன்பில நிலைத்து இருக்கிறான்பா, என் அன்பை அவன் இதோ இணைக்கத்தக்கதாக இருக்கிறான். பிரிவினையை உண்டாக்குகிற காரியம் அவனிடத்துல இல்ல, பிரிவை உண்டாக்குற காரியம் இல்ல அவன் இடத்துல, கசப்பு அவன் இடத்துல இல்ல, மனக்குறை அவன் இடத்துல இல்ல. என்னை வருத்தப்பட மாட்டேன்றான், என்னை கவலைப்பட வைக்க மாட்டேங்கிறான், என்னை துன்பமும் துக்கமும் பட வைக்காதபடிக்கு 8 காரியத்தை நோவா தேவனுக்கு செய்தார். அதனால நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைச்சது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சொல்லுமா, சொல்லு. எல்லாம் அப்படியே தேவ சமூகத்தில் எழுந்து இருப்போம். உண்மையா ஒப்பு கொடுக்கணும். ஏதோ நான் கேட்கிறேன் பேசுறேன் என்பதில்லை. உன் முடிவு தேவனுக்கு பிரியமா இருக்கணும். நீ எந்த காரியம் செஞ்சாலும் அது தேவனோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை உன்னிடத்துல இருக்குமானால் தேவன் உன்னை குறித்து ஒரு நாளும் விசனப்பட மாட்டார். உன்னை உண்டாக்குறதுக்கு தேவன் மனஸ்தாபப்பட மாட்டார். இங்குள்ள நம்மளை குறிச்சும் தேவனுக்கு விசனம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நம்ம வழி தப்பி எத்தனை முறை நடந்திருக்கணும் தெரியுமா? எத்தனை முறை பாவத்துல இருந்திருக்கணும் தெரியுமா? எத்தனை முறை பரிசுத்த குலைச்சல் உண்டாக்கி இருக்கணும் தெரியுமா? எத்தனை முறை நம்மை அறிந்த ஆண்டவருக்கு நம்ம கனத்தை கொடுக்காம போயிருக்கலாம் தெரியுமா? நம்மை காப்பாற்றினவருக்கு மன குறைகளை உண்டாக்கிறது தெரியுமா? மன கசப்புகளை உண்டாக்கிறார். நீ மனுஷனை கசப்பாக்கிட்டேன்னு பாக்குற, ஆனா நீ கர்த்தரையே கசப்பாக்கிட்ட என்பதை நீ மறந்து விட்டாய். இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமி என் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமி என் சொந்தமல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ தேவனை விட்டு பிரிஞ்சு இருக்கிற, ஆண்டவர் பிரிவினையை காண்பிக்கிறார். ஏதோ வர ஏதோ போற என்பது உண்மை கிடையாது. என் நேசரை சிந்திச்சுனே இருக்கணும். ஆண்டவரே உனக்கு இது பிரியமா? ஆண்டவரே நான் இங்க நிக்கிறது பிரியமா? இந்த பிள்ளைகளோடு கூட பேசுறது பிரியமா? இந்த கூட்டத்துல நான் இருக்கிறது பிரியமா? இவங்க மத்தியில நான் வாழறது பிரியமா? ஆண்டவரே நீ எங்க போனாலும் சரி, வேதம் அழகா சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவிகளுடைய வழிகள் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காருகிற இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் ஞானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நீ ஆண்டவருடைய ஆண்டவர சில கூட்டத்துல நிக்கிறீங்க, போயிட்டு அது கர்த்தருக்கு பிரியமான்னு கேட்டுக்கிறீங்களா? சில நண்பர்களோடு கூட இருக்கிறீங்க, ஆண்டவர் இது கர்த்தருக்கு பிரியமான்னு கேட்டு இருக்கிறீங்களா? சில நேரத்துல உலகத்தின் பாடல்களை பாடுறீங்க, அது கர்த்தருக்கு பிரியமான்னு கேட்டு இருக்கிறீங்களா? சில நேரத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாம சம்பாஷிக்கிறீங்க, அது கர்த்தருக்கு பிரியமான்னு யோசிச்சிருக்கிறீங்களா? தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, விசனமா இருக்குதுப்பா, எனக்கு உன்னை உண்டாக்கினதுக்காக விசனமா இருக்கிறது. மனஸ்தாபப்படுகிறார் ஆண்டவர். நான் மனஸ்தாபப்படுறேன்பா, மனஸ்தாபப்படுற ஆண்டவர், மனஸ்தாபப்பட செய்தேனோ என்னை ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. உன்னை மனஸ்தாபப்படுத்தி இருந்தான மன்னிங்க ஆண்டவரே. உன்னை விசனமாக்கி இருந்தான மன்னிங்க. ஒரு நாள் உன்னை நினைக்கலையே, நீ நினைத்து கொண்டே இருக்கிறவரை நான் நினைக்கலையே. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே எபேசியர்ல சொல்லப்பட்டது போல எனக்கு மன கண்களை கொடுங்க ஆண்டவரே. உண்மை பார்க்கணும், உம்மோடு கூட பேசணும், பரலோக தரிசனத்தை காணத்தக்கதாக கண்களை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு
கேயாசிய போல இருக்கிற ஆண்டவரே, கேயாசிய போல இருக்கிற ஆண்டவரே, என்னை சுத்தி செய்து வைத்திருக்கிற நன்மை தெரியாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழுற ஆண்டவரே. ஆனா பெயருக்கு கிறிஸ்தவன், உண்மையாய் தேவனை நேசிக்கின்ற அந்த மனம் இல்லாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ. நானும் உண்மையாய் இருக்கத்தக்கதாக ஒரு விசையா என்னை தாழ்த்துகின்றேன் என்று சொல்ற பிள்ளைங்க மட்டும் உன் வலது கையை உயர்த்து. யாரையும் பார்க்கறதுல உன் கண்கள் மூடி இருக்கட்டும். தயவு செஞ்சு சொல்றேன், வேடிக்கை பார்க்காதீங்க. உன் வலது கையை உயர்த்தி ஆண்டவருக்கு காண்பேன். ஆண்டவரே, இந்த நாளிலே தங்களை தாழ்த்த விரும்புகின்ற பிள்ளைகள் எல்லாம் கருத்தில் ஒப்புக்கிட்டு நானும் பார்க்கல ஆண்டவரே. அவங்கள நீங்க பாருங்க ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து உன் பார்வை பார்க்கட்ட ஆண்டவரே. உன் கண்கள் அவர் விழுது விழட்ட ஆண்டவரே. அவர்கள் நித்திய காலமாய் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகின்ற ஜனங்களாய் இருக்கத்தக்கதாக தேவன் வேறு பிரித்ததற்காக மனஸ்தாபம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, இதோ தகப்பனி மனஸ்தாபம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, விசனம் அடையாதபடிக்கு ஒரு ஜனமாய் இந்த ஜனங்கள் இருக்கத்தக்கதாக உன்னுடைய ஆவியை இவர்கள் மீது ஊற்றுங்க ஆண்டவரே. தேவ கரத்திலே தாழ்த்துகின்றேன் திரை மட்டுமா. கர்த்தருடைய அபிஷேகம் இந்த நாளிலே உன்னை தொடும். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேசுவார் என்று பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த நாள் வாழ்க்கையில விசேஷித்த நாளா இருக்கட்டும். தேவனோடு கூட இசைந்திரு ஆண்டவரே. அன்பரின் கரத்தில் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்புக் கொடுக்கிறேன். அவரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தொடர்ந்து நடத்துங்க. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கிளம்புங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் பரத்துக்கு நேர கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஒப்பு கொடுத்து முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஒரு மனமாய் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, கர்த்தர் செய்த சகல உபகாரணங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் வழிநடத்தலும் துணைக்கும் பாதுகாப்பும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.